ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே இப்போ வந்து ட்வீட் பண்ணிட்டாங்க. நார்த் அமெரிக்காவில் தலைவர் கபாலி ரெக்கார்டை ஒட்டச்சிட்டார். சரித்திர சாதனையாக பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் டு கிராஸ் 2 million + ப்ரீமியர்ஸ் ப்ரீ சேல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. முதல் முறையாக நார்த் அமெரிக்காவில் 2 மில்லியனுக்கு மேலே ப்ரீ சேல்ஸ்லேயே வந்து வசூலித்த ஒரே திரைப்படம் நம்ம தலைவர் திரைப்படம் தான். இதுக்கு முன்னாடி இருந்தது கபாலி திரைப்படம் தான். அந்த ரெக்கார்டை உடச்சி 9 வருஷமாக இருந்த அந்த ரெக்கார்டை யாராலுமே உடைக்க முடியாத ஒரு ரெக்கார்டை தலைவரே வந்து இப்போ உடச்சி முதல் முறையாக $2 million பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அமெரிக்காவில். அதாவது நார்த் அமெரிக்கா, கனடா அண்ட் அமெரிக்காவை சேர்த்துது. ஸோ இது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவங்களும் இப்போ போட்டுட்டாங்க 2 million +. பேசினுக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2.2 million தாண்டி இருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக 2.6 2.7 வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். படம் ரிலீஸுக்கு முன்னாடி 3 தொட்டுத்துனாக்கா மாசான ஒரு சாதனையாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டஸ்ட் கோலிவுட் ஃபிலிம் 30,000 டிக்கெட் வந்து விற்று தீர்ந்துருக்கு. ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டு சேர்த்து 30,000 டிக்கெட்டு ரொம்ப விரைவாக ரொம்ப சீக்கிரமாக விற்று தீர்ந்துருக்கு. இது ஒரு புதிய ரெக்கார்ட் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் கேரளா ப்ரீ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா Day 1 புக்கிங்ஸ் மட்டும் இது வரைக்கும் 6 கோடியை தாண்டி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. தலைவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிக்கெஸ்ட் ஓப்பனிங் அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். கேரளாவில் அநேகமாக 10 கோடி தாண்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல் நாள் வசூல். அப்படி தாண்டிச்சுனாக்கா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கார்டாக அது இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே தலைவர் கொஞ்சம் கூட அந்த மிச்சம் சொச்சம் அதெல்லாம் இதை வைக்காமல் க்ளீனாக ஸ்வீப் பண்ணின்னு இருக்காரு. ஆனால் அமெரிக்கா வந்து எனக்கு ஸ்பெஷலுங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த கபாலி ரெக்கார்டை உடைக்க முடியாமல் எல்லாருமே திணறி இருந்தாங்க. 2.0 உடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், கிட்ட வந்தது. அதனால பொன்னியின் செல்வனா அந்த கிட்ட வந்தது. நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. ஆனால் அதை உடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கும் போது இப்போ கூலி வந்து இப்போ உடச்சி $2 million அமெரிக்காவில் வசூல்னாக்கா வேறு லெவல். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.